காலபாச திருக்குறுந்தொகைன்னு ஒன்று பாடியிருக்கிறாரு அப்பர் சுவாமி. காலபாச திருக்குறுந்தொகை. அதில் என்ன சொல்கிறாருன்னா, யமனை கூப்பிட்டு யம தூதர்களை கூப்பிட்டு உத்தரவு போடுறாரு திருநாவுக்கரசர். யம தூதர்களை கூப்பிட்டு உத்தரவு போடுறாரு. அதில் என்ன உத்தரவுன்னா, யம தூதர்களே, நான் சொல்கிறத கொஞ்சம் கூட மறந்துடாதீங்க, ஞாபகத்தில் வச்சுவோங்க. சிவபெருமானுடைய பிரசாதமாயிருக்கிற திருநீற்றை பூசி இருக்கின்ற அடியார்களை கண்டிங்கன்னா கும்பிட்டுட்டு போங்க, பக்கத்தில் போயிடாதீங்க. திருநீர் பூசி இருக்கிற அடியார்களை கண்டா, திருநீர் பூசி இருக்கிற அடியார்களை கண்டா அவங்கள்ட்ட பக்கத்தில் போயிடா, தூரத்திலேயே கும்பிட்டுட்டு போயிருங்க, சாக்கிறத. யமதூதர்களுக்கு உத்தரவுப்பா. இறையன் சொல் மரவேல் நமன் தூதுவேர் பிறையும் பாம்புமுடை பெருமான் தமர் நரவ நாரிய நல் நறுஞ்சாந்தில் நிறைய நீர் அணிவார் எதிர் செல்லலே. திருநீர் பூசலனுக்கு முன்னாலே போயிடாதீங்க. யாருக்கு? யமதூதர்கள் உத்தரவு. நம்ம சமயத்தில் முக்கியமான பொருளும் முதற் பொருளாக இருப்பது திருநீர். திருநீர் பூசிட்டான்னா அவனுக்கு சிவகதி தான். திருநீர் பூசினான்னா அவனுக்கு சிவகதி. திருவாய் ஒலிய சிவாய நமையென்று நீரணிந்தேன் தருவாய் சிவகதி நீ பாதிரி புலியுறரு. விளங்குதா? திருநீருக்குண்டான பெருமை அளவில்லை, அளவில்லை.